ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். ஆயுர்வேதத்தில் ஆயுளை வளர்க்கும் கனின்னு சொல்லக்கூடிய இந்த நெல்லிக்கனியால் உண்டாகும் பலன்கள் ஏராளம். இந்த நெல்லிக்கனி இதயத்திற்கு வலு கொடுக்கிறது, இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது, இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்புகளை சீராக வைக்கிறது, மாரடைப்பு வருவதை தடுக்கிறது, கொழுப்பை கரைத்து வெளியேற்றுகிறது, உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறது, சிறுநீர் பெருக்கியாக நெல்லிச்சாறு செயல்படுகிறது, சிறுநீரக கோளாறுகளை சரி செய்கிறது, எலும்பை வலுவடைய செய்கிறது, பித்தப்பை கற்கள் கரைய உதவுகிறது, வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணும் குறையும், பல் ஈறுகள் வலுப்பெறும், ஹீமோகுளோபின் அதிகரிக்கும், கூர்மையான கண் பார்வையை பெற நெல்லிக்கனி உதவுகிறது. இப்போது நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த நெல்லிக்காய் சாதம் செய்கிறதுக்கு 1 டம்ளர் பச்சரிசியை எலக்ட்ரிக் குக்கரில் வச்சு வேக வச்சுருக்கேன். இதை போல் எலக்ட்ரிக் குக்கரில் வேக வச்சிங்கன்னா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா குலுக்கி விட்டு வச்சுக்கோங்க. இப்படி செய்கிறதால சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அடுத்ததாக 3 நல்ல பழுத்த நெல்லிக்காய்களை நல்லா கழுவிட்டு துருவி எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு, வரமிளகா 3, இதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், இதோட தேவையான அளவுக்கு உப்பு, இதையும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு சூடாக்கிக்கோங்க. சூடேறினதும் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயை விடுங்க. நல்லெண்ணெய் சூடு ஏறின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. கொஞ்சம் பொன்னிறமாக உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் மாறின பிறகு முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு கருகிடக்கூடாது, நல்லா பொன்னிறமாக வறுபடணும். இந்த டயத்தில் சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்து ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற வரமிளகா, கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே நாம் பவுலில் வச்சுருக்கிற சாதத்தில் கொட்டிடலாம். இந்த தாளிச்சதை அப்படியே சாதத்தில் சேர்த்து இதோட தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். துருவி வச்சிருக்கிற நெல்லிக்காயையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாதம் உடஞ்சிராமல் நல்லா பொறுமையாக கிளறி விடுங்க. இப்போது நெல்லிக்காய் சாதம் ரெடியாகிருச்சு. இந்த நெல்லிக்காய் சாதத்தோட ஏதாவது அப்பளம், ரைதா சேர்த்து பரிமாறலாம். இந்த நெல்லிக்காய் சாதம் செய்கிற வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்கொடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இன்னும் மற்ற வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். தேங்க்யூ.